உண்மையில படம் வேற லெவல்ல இருக்கு. இது வரைக்கும் நான் படங்கள்லாம் பார்த்து சில படத்துக்கு தான் கண்ணீர் வரும். ஆனா உண்மையிலே வந்து ஒரு மனசுக்குள்ள திக்கி 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 திக்கின்னே இருந்துச்சு இந்த படம். ரொம்ப அடுத்து என்ன நடக்கும்? உண்மையிலேயே இறந்துட்டாங்களான்ற ஒரு ஃபீலிங்லயே போயிட்டேன் நானு. இப்ப கூட அந்த கண்ணுக்குள்ள எனக்கு தண்ணி இருக்கு. ஏன்னா அ உண்மையில பயத்தோடயே இருந்துச்சு அந்த படம். நல்லா எடுத்திருக்காங்க. கந்து வட்டி வாங்குறவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ஒரு இதுவா இருக்கும். இனிமே வாங்கக்கூடாதுன்ற நிலைமையில போனோம். சமுதாயம் போக போக வட்டியில தான் போயிட்டுருக்கு. நெறைய என்ன சொல்றேன்னா, வட்டி, வட்டி, வட்டி. இறுதி முயற்சி எல்லாருக்குமே ஒரு வெற்றி முயற்சியா முடியும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. என்ன சொல்ல வந்திருக்காங்க மேக்ஸிமம்? ஆக்சுவலா கடன் வாங்கினா எப்படி சமாளிக்கிறதுன்றது ஒன்று சொல்லியிருக்காங்க. தற்கொலை பண்ணாம எப்படி வாழ்ந்து அந்த தைரியத்தை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இறுதி முயற்சி நல்ல வெற்றிகரமான முயற்சி. இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான படம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழை எளிய நடுத்தர குடும்பங்கள்லாம் கடனை வாங்கிட்டு படக்கூடிய பிரச்சனைங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அது கந்து வெட்டிக்காரர்கள் வந்து எவ்வளோ கொடூரமான மனம் படைச்சவங்களா இருக்காங்கிறத ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது எல்லா குடும்பங்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். முக்கியமாக நடிகர் ரஞ்சித் வந்து அந்த கேரக்டரை ரொம்பவும் அழகாக பண்ணியிருக்கார். அதாவது அந்த வலி வேதனை எல்லாத்தையும் அப்படி அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. நம்ம கரெக்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. ஃபேமிலி ஒரு கடன் வாங்கிட்டு எடுத்துக்காட்டு அதை வந்து படமாக போட்டிருக்காப்புல. அவங்க ரஞ்சித் சார் நல்லா நடிச்சிருக்காரு. அவங்களோட மிஸ்ஸஸை நல்லா நடிச்சிருக்காங்க. குழந்தைகளை நல்லா பிஹேவ் பண்ணுது. அதை நல்லா சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. இப்ப நடக்கிற விஷயங்களை அப்படியே எடுத்து ஆமாங்க ஆமாங்க. கடன் வாங்கிட்டா எவ்வளோ நெருப்பு நினைக்கிற மாதிரி தான் அதோட எடுத்துக்காட்டில் பண்ணியிருக்காரு. ஜெனன் ஓகே. நல்லா இருக்கு நடிச்சிருக்காரு. அதுல வந்து எனக்கு நல்லா எல்லாமே பிடிச்சிருக்கு. அவரு கடைசி எடுத்த முடிவு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, நல்லா நடிப்பு. ரஞ்சித் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்து ஆமா ஆமா நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எடுத்துக்காட்டாதான் இப்ப இந்த படம். இது எல்லாருமே பார்க்கலாம். குடும்ப ஸ்டோரி தான். கதை நல்லா இருக்குதுங்க. கதை நல்லா இருக்குது. என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல? என்ன சொல்ல வந்திருக்கேன், கடன் பிரச்சனையில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால கதை நல்லா இருக்குது. சொல்லியிருக்காங்களா அதை? சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கக்கூடாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்தினா அது குடும்பம். இப்போ வந்து தேவைகள் அதிகமாகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து தேவைகள் அதிகமாக ஆக ஆக கடன் கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னு கேளுங்களேன், இப்போ வந்து ஒரு 10,000 வாங்குறான்னா 20,000. இப்போ வந்து நான் 1,00,000 கடன் வாங்குறேன். 1,10,000 கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. வட்டி எவ்வளோ தெரியுங்களா? 65,000. 65,000. அப்போ இதை மாதம் மாதம் நம்ம கட்டும்போது ஒரு தேவையோடு இருக்குது. பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே தேவை போயிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்காது. நம்ம என்ன எதுக்கு நம்ம கடன் வாங்குறோம் அதில் இருக்காது, நிம்மதி இருக்காது, எதுவுமே இருக்காது. அடுத்தடுத்துனா வட்டிக்கு வாங்கி அட்டிக்கை செய்வாங்களாம். அந்த அட்டிக்கையே அடமானம் வச்சு வட்டி கட்டுவாங்களாம். அந்த மாதிரி நிலைமை ஆகிடும் கடைசியில். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. கடன் வாங்க ஆக்டிங் வந்து எப்படி இருக்கு? அவர் ரொம்ப நாள் கழிச்சு வராரு. ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் அந்த ஒரு இது இன்னும் மாறலை. அவர் அன்னைக்கு எப்படி நடித்தாரோ அதே மாதிரி தான் நடிக்கிறாரு. இதில் இன்னும் நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறாங்கன்றதை இவர் அவ்வளோ ஒரு டைமும் ஒரு நுணுக்குமா அவங்களும் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. பிள்ளைங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த பிரியாணிலாம் சாப்பிடும்போது மனசுக்குள்ள பக்கு 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 பக்குன்ட்டு இருந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸான ஒரு வாய்ஸ் ஒன்று. ஆமாம், விஜய் சேதுபதி அவர். அது நான் பார்த்தோன்னே கேட்ச் பண்ணிட்டேன். அது ஃபர்ஸ்ட் வாய்ஸ்லேயே சார் தான் அப்படின்னு. விஜய் சேதுபதி சார் நிறைய படத்தில் வந்திருக்காரு. இருந்தாலும் அந்த வாய்ஸ்ன்றது டக்குன்னு நாங்கள் கேட்ச் பண்ணிட்டோம். வேறு லெவலாக இருந்துச்சு. அவர் வந்து கிளியராக வந்தாலும் சூப்பராக கடைசி நேரத்தில் சூப்பராக அவர் தான் ஹீரோ மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. படம் அருமையாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். என்னென்னா மனசு ரொம்ப கனமாக இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு போராட்டத்திலே இருக்குது. கடைசியாக வந்து எல்லாமே சுமூகமாக இருந்து இதே மாதிரி எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கடன் வாங்காத இருக்கணும். எல்லாரும் கடன் வாங்காத இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு நம்ம வருமானத்துக்கு எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கடன் வாங்கி குடும்பம் நடத்தணுமே தவிர அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. கடன் வாங்கலாம் இல்லைன்னு சொல்ல. இப்போ வந்து ஒரு கல்யாணம்னா கடன் வாங்கலாம். எல்லாத்துக்கும் இப்போ கடன் வாங்குறாங்க இல்லையா? அந்த காலத்துலலாம் கல்யாணத்துக்கு தான் கடன் வாங்குவாங்க. இப்போ மொபைல் வாங்கினோன்னா கடன். எதுக்கு எல்லாத்துக்குமே கடன். இப்போ கடன் இல்லாத எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் கடன். இஎம்ஐயில் போய் பாருங்கள். பேங்க்கில் 1 2 3 வரைக்கும் 4 வரைக்கும் ஐயோ நாளைக்கு எனக்கு இஎம்ஐ சீக்கிரமாக போடணும்னு பேங்க்கில் எல்லா பேங்க்லேயும் பார்த்தா ரெஸ்ட்டாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு படம் பாருங்கள். வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. போலீஸும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபைட்டு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க.
வேற லெவலாக இருக்குது, நல்லா இருக்குது. இதில் குட்டி குட்டி அந்த போலீஸ்கார் தான் குட்டியாக காமெடியே பண்ணுறது, வேற அந்த காமெடியெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா அருமையாக இருக்குது படம், பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். பண்றதே கொஞ்சம் வித்தியாசமா தான் ஆமா இருக்கு. இந்த கதை வந்து அவருக்கு எந்த அளவுக்கு சூட் ஆயிருக்கு? நல்லாவே சூட் ஆயிருக்கு அவருக்கு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே வந்து எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாருமே யதார்த்தமா பண்ணியிருக்காங்க. இன்னும் கிட்ஸ் கூட நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. So, படத்துல வந்து சர்ப்ரைஸா வந்து ஒரு லாஸ்ட்ல ஒரு வாய்ஸ் வருதுன்னு இருக்காங்க. ஆமா. So, அந்த வாய்ஸோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கு? அதான் யாருன்னா மெசேஜ் சொல்லணும் இல்லையா, அது சேதுபதி மூலியமா சொல்லியிருக்காங்க. டைரக்டர் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, அதனால ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க எல்லாருமே. மியூசிக்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு? எல்லாமே சவுண்டு எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. So, ஓவராலா வந்து சொல்ல வந்த விஷயத்தை வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க, கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஸ்டோரிக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க, எல்லாம் வெளியே போகாம எல்லாமே கரெக்டா அமைஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும் இந்த படம்? சொசைட்டிக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கா. நிறைய பேர் கடன் வாங்கிட்டு தான் இருக்கோம், இப்போ கவர்மெண்ட் கிட்ட கூட நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் கதை இருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணும்போதுன்னா வழக்கமான ஒரு சினிமாவாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் அந்த கதையை கேட்டுட்டு அந்த கதையை பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு புதிய உணர்வாக இருந்தது எனக்கு. ஏன்னா ஒரு வழி நிறைந்த ஒரு கதை, அதில் நான் ஆராய்ச்சியே பண்ணல இது நம்ம ஹிட் அடிக்கும், இந்த படம் பெரிய வியாபாரமாக ஓப்பா அப்படிலாம் யோசிக்கல. இது ஒரு வழி நிறைந்த கதை. இந்த கதையில் என்ன சந்தோஷம் நமக்குன்னா, இந்த மாதிரி படங்கள் நடிக்கும்போது ஒரு 4 குடும்பம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த கதை இருக்கணும். இதில் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது, ஒரு சமூக அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம்ங்கிறதுனால நான் எந்த ஆராய்ச்சியுமே பண்ணல. நான் உடனே நடிக்கணும்னு ஆசை வந்தேன். ஏன்னா அதை நான் இதில் எப்படி நடித்தேன் அப்படிங்கிறத விட அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கேன், அந்த கேரக்டராக உள்ளே இருந்திருக்கேன். அதுதான் எனக்கு ஒரு புதிய உணர்வு இந்த படத்தில். டைரக்டர் கதை சொல்லும்போது விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் வருதுன்னு சொன்னாரா இல்ல கடைசியா இல்ல இன்க்ளூட் பண்ணாரா? அவர் சாருக்கு, விஜய் சேதுபதி சாருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை. அவர் இதை படித்து பார்த்துட்டு அவரோட பங்களிப்பு கொடுத்துருக்காரு. அது பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உண்மையாகவே தேங்க்ஸ் டு விஜய் சேதுபதி சார். இந்த நேரத்தில் நன்றி நிறைய சொல்கிறேன். ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. So, அது இல்லை சார், ஒரு நிறைய கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, நிறைய பெரிய ஹீரோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்காரு. யாருமே இந்த உதவி செய்ய மாட்டாங்க. அவர் உதவியில் அவருக்கு இதில் நடித்தா அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த படத்தில் அவருக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. ஆனாலும் இப்போ நல்ல சிந்தனை பாருங்கள், தற்கொலை எந்த வாழ்க்கைக்கும் தீர்வாகாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கதை மக்கள்கிட்ட போய் சேரணும், அதுக்கு நானும் உங்கள் கூட என்னுடைய பங்களிப்பும் ஒரு அணில் மாதிரி நான் கூட இணையணும்னு நினச்சிருக்காரு பார்த்தீங்களா. அந்த நல்ல எண்ணம், சமூக அக்கறையை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆக்சுவலாக அவருக்கு நன்றி சொல்லணும், மனசார நன்றி சொல்லணும். பெருமையாக நினைக்கிறேன் அவர். இந்த மாதிரி அவருடைய எண்ணங்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த கலையுலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் கால் ஷீட்டுக்கு வந்தால் காசு இல்லாமல் யாரும் வரமாட்டாங்க. அவரே வந்து மெனக்கெட்டு இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்தது பெரிய சந்தோஷம். நல்ல கலைஞன், நல்ல மனம் உள்ளவன், நல்ல சமுதாய சிந்தனை உள்ளவருக்கு வாழ்த்துக்கள். இப்போ இன்னைக்கு வந்து எத்தனை தியேட்டர்ல வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க சார்? சார் இப்போ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு 80 சென்டரில் ரிலீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவ்வளோதான் தியேட்டர் கிடைச்சதே. ஏன்னா ஆல்ரெடி 2 படம் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால இதுவே இந்த படத்துக்கு போதுமானதான் இருக்கு. படம் நல்லா இருந்தால் இன்னும் அதிகமாகும். அது மக்களுடைய சிக்கல் இருக்குங்களா சார்? அது எப்பயுமே இருக்க தானே செய்யும். வியாபாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு வேறு, வருவதற்கு முன்பு வேறு. ஒரு படம் ஓடுனா அதனுடைய தன்மை வேறு. அது எப்பயுமே இருக்க தானே சார். அது வியாபாரியில் நான் தப்பு சொல்ல விரும்பலை, அது எப்பயுமே இருக்க தான் செய்யும். ஆனால் அது வெற்றி அடைஞ்சதுன்னா அது மிகப்பெரிய படம் ஆகிடும். எல்லாரும் சின்ன ஆளுங்க தான், ஆனால் வெற்றி அடைஞ்சு அதனுடைய தன்மை மாறிடும்.